இறுதியாக ஒரு சிறு நாடகத்தோட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு நிறைவு காண வருகிறோம். இந்த நாடகத்தை வழங்க வருகிறார் ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சபையை சேர்ந்த சதீஷ் அவர்கள். ஆண்டவரே, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சோதனை, ஏன் இப்படி என்னை பாட்டி வதைக்கின்றாய்? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் செய்த பாவம் என்று கணக்கிட முடியவில்லையா ஆண்டவரே? ஏன் இப்படி என்னை தண்டித்து என் மனைவி மக்கள் கூடி என்னை பேசவும் எனக்கு கிட்ட நெருங்கவும் கூச்சப்படுகிறார்கள். ஆனால் என்னால் முடியவில்லை ஆண்டவரே. என் உடலில் புண்ணாத்தமாக இருக்கிறது. எனக்கு இந்த வரக்கூடாத நோய் வந்தது. இருக்கு வெளியால போய் வந்தா வீட்டுக்கு வந்து ஒரு நிம்மதியே இல்லாம கிடக்குது. கட்டின காலத்துல இருந்து உங்க எந்த தலைவிதி வருத்தத்தோட கட்டி தந்துச்சு. இப்ப கடைசியா பார்த்தா கடியும் சொரியும் மனமும் குணமுமா. ஐயோ ஐயோ ஐயோ, அப்படி சொல்லாவே, அப்படி சொல்லாவே. தொடாதீங்க. ஐயோ ஐயோ, நீ என்ன வருத்தினாலே. ஐயோ, உங்களால வச்சு பார்க்க இயலாது. ஐயோ, எனக்கு நான் இந்த நோயை வேண்டிக் கொண்டாரா? வீட்டை வந்தா நிம்மதியா இருப்போம். எப்ப பார்த்தாலும் சத்தம். ஐயோ, அரியண்டமா இருக்கு உங்களை பார்க்க. ஐயோ, அப்படி சொல்லாதே. எனக்கு இயலாது. உங்களை வச்சு பார்க்கவே முடியாம இருக்கு. ஐயோ ஐயோ, எந்த சோதனையில் கட்டிய பொஞ்சாலை கூட மறுக்கிறீங்க. நான் எங்கே போவேன்? நான் எங்கே போவேன்? அம்மா, ஓம் அம்மா, கொஞ்சம் தடவை விடு. அம்மா சாரா, கொஞ்சம் தண்ணி கொண்டு அம்மா. ஐயோ ஐயோ, இந்த பக்கம் தண்ணி கொண்டு சொன்னாங்க. இந்த பக்கம் வராது. உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து கடைசியா வருத்தத்தை தான் நாங்கள் தேட வேண்டியிருக்கு. இந்த பக்கம் வராது. போனியாங்கால அந்த பக்கம் பக்கம் அடிக்க இன்னும் சொன்னால எங்கால வரக்கூடாது. கடைசியா இந்த மனுஷனால எங்களுக்கு என்ன வருத்தம் பிறப்போம். இவரை இனி வச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு வச்சிருந்து கடைசியா பிள்ளைகளுக்கும் வருத்தமா போகும். போங்க இந்த மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் எழும்புங்க. நீங்க இங்க இருக்கிறாரு, எங்களால பார்க்கிறாரு. நீங்க சரியான வீட்டை விட்டு போங்க. ஐயோ சுதா, சுதா, என்ன நான் எனக்கு யாரும் தெரியும் அம்மா. நான் எங்க போறது? எங்களால ஏலாது. நீங்க எத்தனையோ பேர் இருக்கணும். உங்களை பார்க்கணும். நீங்க போங்க. இந்த பிள்ளை இந்த கடைசியா பிள்ளைகளுக்கு தான் வருத்த பிறப்போம். ஐயோ, ஒழுங்க சரியான இந்தாங்க உங்களோட மூச்சா முடிச்சு எல்லாம் இருக்கு. ஒழுங்கு சரியான ஐயோ, என்ன உலகம்! தேன் இருக்கும் பொழுது கூட்டிலே குளவியல் மொய்த்து இளையான்கள் மொய்த்தது. ஆனா இப்போ நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன். என் மேல் நாற்றம் குடிப்பதற்கு ஈயும் எறும்பும் தான் என்ன மொய்க்கிறது. பாசம் பாசம், அன்பு
மக்கள் மனைவியுடன் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் தீண்டாத நோய் என்ன பிடித்தது. ஆனால் என் மனைவியும் என்ன தீண்ட மறுக்கின்றார். ஆண்டவரே, கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய்? நான் எங்கே போவேன்? நான் இந்த உலகத்தில் எங்கே போவேன்? கடவுளே, என்னை கொண்டு போய் காட்டிவிடும். ஐயோ ஐயோ ஐயோ, என்னை விட்டுடுங்கள், என்னை விட்டுடுங்கள், என்னை தொடாதீர்கள், என்னை விடுங்கள், போய்விடுங்கள். ஐயா ஐயோ, ஐயா என்னை விடுங்கள், எழும்புங்க ஐயா. என்னை விடுங்கள், எங்கேயாவது சாவகத்துடன் காட்டுங்கள். ஐயா ஐயோ வாங்க ஐயா, ஐயோ. நான் உங்களுக்கு உதவி செய்யறோம். ஐயோ வாங்க ஐயா. ஐயா ஐயோ, ஏன் என்னை தொடுகிறீர்கள்? ஐயா என் மனைவியே என்னை தொட அசிங்கமாக இருக்கிறார். வேற கொண்டு போய் நான் முதலாவது ஐயோ, துப்புரவு செய்வோம். இதை விடுங்க. வாங்க ஐயா, ஐயா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறோம் ஐயா. வாங்க. ஐயோ இடியா கீழே விழுந்துட்டாமல. எழுப்படா எழுப்படா விசாரி. சோக்காதான் நல்லா தட்டு. என்ன குறுக்க போய் கட்டுங்க. நான் வேலையாக கஷ்டப்பட்டு கலைச்சிருந்து வந்து ஆறுதலா ஒரு டிவி பார்ப்பேன்னு சொன்னா குட்டிப்பட்ட பூனை மாதிரி அங்க ஓடி திரிகிறேன். ஏனப்பா அப்படி 24 மத்தியாலம் டிவியோட இருக்கிறீங்க? கட்டின காலத்துல இருந்து இதைத்தானே கண்டன் மிச்சம். ஒரு நன்மையான காரியங்கள் இந்த ஜனங்களுக்கு செய்ய வேண்டாமா? போறோம். என்ன இப்ப சொல்றேன்? இப்ப என்ன சொல்றேன்? அப்பா ஒரு 4 பேருக்கு கடவுளை பற்றி போறோம் போறோம். வந்து நானும் என்ற பிள்ளை என்ற மனைவி இருந்தா மட்டும் போதும். விளங்குதா? அப்பா சுயநலமா இந்த உலகத்துல வாழக்கூடாதப்பா. நாங்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்வோம். நீர் நன்மையான காரியம் செய்யுதானே, போய் நல்லா செய்யும். எந்த பிரச்சனைகளை ஓட்ட வேண்டாம். விளங்குதா? டீக்கை போட்டு போ. இதுதானே கண்ட மிச்சம். 24 மத்தியாலம் தேத்தனி ஊத்தி தந்தாலும் சாப்பாடு தந்தாதான். அது என்னத்தை கண்ட நீரா? ஐயோ, இந்த ஆள் எங்க இருக்க போறாரோ ஆண்டவருக்கு தான் தெரியும். மேலேயோ எங்கதான் இருக்க போறாரோ தெரியாது ஆண்டவரு. அப்பா, இதுக்கு எதுவும் முடிவு கூட இருக்காதா இவரை திருத்துறதுக்கு? சரி சரி, பாடி பாடி பாடி. Det får I. Tak skal du have. Hvad har du så lavet i dag? Jeg har været på arbejde med dig. Se fjernsyn. Hey, kan du komme med den? Skynd dig lidt. Tak skal du have. Værsgo. Der er kruse. Ja, det er lige meget. Okay. Ja. Skål. Det blev lige 40 kroner. Ja, hvad sagde jeg? 40 kroner. 40 kroner. Ja. Marty. Hvad så? Corona. Marty. Hej, Smukke. Ja. Jo. Ja. Skål. Hvor er først med nu, mand? Så kommer du fra. Hvad? Ja. Kommer fra Nørrebro. Jeg går på Hellerup. Hvor kommer du fra? Jeg tror på, det er rigtigt. Frederiksberg. Frederiksberg. Ja, er det der, hvor perkerne bor?
Music. டேய் நீ என்னடா சேச்சுக்கு போறியா? Look, 5 minuter. Snagram, kan vi få 5 minutter? Hallo? Hvad er det? Okay, I kan få 5 minutter. Okay, tak nok. Straks skal det være. டேய் நீ என்னடா சேச்சுக்கு போறியா? என்னடி கூட்டிச்சுற மாதிரியா என்ன நான் மேரியாதான் இப்ப கூட்டிட்டு அந்த எலிஃபென்ட் தான் வேலையை காட்டுது. இந்த இருக்கு எலிஃபண்ட். அது தெரியுது. நான் குடிச்ச எலிஃபென்ட் சொல்றேன். சேச்சுக்கு போறியா? சேச்சா? Ja. Hvad siger hun? Hvad snakker du om? Er du nørd eller hvad? Hvor snakker du om det lige pludselig? For vi så snakkede om det. Er din far præst eller sådan noget? Ja. Nyder en liv. Går du så i kirke om søndagen eller? Ja. Shit, hvor fanden kommer du så her? Jeg skal have noget enjoy. Vi skal have noget nydelse i vores liv, ligesom, ikke? ஒன்றில் அங்க இருக்கணும் இல்ல திங்க வரணும். அது கிலோடல் தான் எங்களையும் சேர்ச்சுக்கு போக சொல்லுது. கடவுளே. ஒன்று சேர்ச்சிக்கு போகணும் இல்ல ஒன்று தீஸ்கோக்கு வரணும். அங்கும் இங்கும் காலை வச்சா தண்ணிக்குள்ள தான் விடுறேன். ஸ்டீபன் சொல்ற கரெக்ட் தான். வெறி என்றாலும் ஞானம் இருக்குது. Shit, man. Ja, hvad fejler? Du skal ikke blande, okay? Bare sæt dig der. Så stopper vi ind. Sæt dig ned i kartoflen. Bare sid ned. Shit. Bare sid ned igen, bare sid ned. Bare sæt dig der. Du skal ikke blande, okay? Men jeg er bare på hjælper. Hvor fanden er du sur, mand? Jeg kommer her for at lytte. I bare laver noget ballade. Vi laver sgu da ikke nogen ballade. Det er dig, der laver ballade. Okay, vi slapper lige af. Lad os slappe lige af. Så lukker jeg. Hvad snakker du om? Du dyr kartoffel. 5 minutter. Kan du sige os? Hej, Det er fint. Hvad er kartofler? Vi vil gerne have 5 minutter. நம்ம பிள்ளைகள் எல்லாம் இப்படி படுத்திருக்குது, அலங்கோலமா படுத்திருக்குது. பிள்ளைகளே, அம்மா, பிள்ளைகளே, ஏன் அம்மா இப்படி தெருவில் படுத்திருக்கிறீங்க? Hvem er du? நான் ஒரு ஃபாதர் அம்மா. Fader og kiner. எத்தனை மணி? அம்மா இது அதிகாலை 6 மணி அம்மா. இது என்னம்மா நீங்க இப்படி தெருவில்? என்ன ஐயோ இந்த பிள்ளைகள் போதையில இருக்குதே. என்னம்மா ஐயோ நீ அந்த பாச மகள் இல்லவா? என்னம்மா நீ இப்படி நடக்கலாமா? என்னம்மா என்ன ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தப்பான வழியில போகுதுலே. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இப்படி நடக்குதே. ஏன் அம்மா இப்படி செய்றீங்க? இப்ப எத்தனை மணின்னு சொன்னீங்க? அம்மா அதிகாலை 6 மணி அம்மா. 6 மணியா? ஐயோ இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனேன். அப்பா என்ன சாக்காட்டி. என்ன ஆண்டவரே இந்த பிள்ளைகள்
சரி அம்மா கிரிய போங்க. ஆண்டவரே நீதான் இந்த பிள்ளைகளை பொறுப்பிடும் அப்பா. இந்த பிள்ளைகள் என்ன தப்பான வழியில போறாங்க. இது கடைசி காலம் என்பது வெளிப்படுகிறது. ஐயோ என்ன இந்த வாலிப தம்பிகள் இப்படி போதையில படுத்திருக்கிறார்களே. ஐயோ யார் பெத்த பிள்ளைகளோ தெரியலை. தம்பி தம்பி என்ன ராசா இப்படி தெருவில் படுத்திருக்கிறீங்க. ஐயோ போதையில இருக்குது இந்த பிள்ளைகள். ஐயோ இது யார் பெத்த பிள்ளைய தெரியல. அப்பன் என்ன ராசா ஏன் ராசா இப்படி தவறான பாதையில போறீர்கள். உங்களுக்கு தேவன் ஒரு பரலோகத்துக்கு போற ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கிறார்கள். சரி சரி அடுத்த விட இந்த வழியால போறோம். ஐயோ என்ன ஆண்டவரே. தம்பி 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 தம்பியா சொல்றேன். தம்பியா தம்பி ஏன் உங்களுடைய சரீரங்களை நீ கெடுக்கிறீர்கள். இது தேவன் தங்கும் ஆலயமா இருக்கிறது. தம்பி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கிறார். அந்த வழியில நடவுங்கள் தம்பி. ஏன் இப்படி நீங்க உங்களை கெடுக்கிறீர்கள். சரி சரி ஒரு தீப்பட்டி இருக்கிறோம். ஆண்டவர் என்ன தம்பி தம்பி சரி சரி தம்பி நீங்கள் இப்ப எங்க போகணும். சரி சரி வாங்க உங்களை நாங்க அந்த போற வழியில நான் உங்களை விட்டு விடுறேன். ஆண்டவரே ஃப்ரீ தான் போவோம் வா. ஆண்டவரே நீர் தான் அந்த பிள்ளைகளை பொறுப்படும் ஐயா. Han kunne godt finde ud af den opgave der. Nej, jeg har siddet med en hel aften. Jeg kunne ikke finde ud af det. Jamen, det var ikke det, der talte, jeg fik. Kan du ikke lige prøve at sende din over MSN? സമാധാനം തരുമെന്ന് ചൊല്ലി സഭയിലേക്ക് പോനെ ഒരു സഭയിലും എനിക്ക് സമാധാനം கிடைக்கவில்லை. Nu er min mor fucking kommet எத்தனை hjem சபை igen. தான் இறங்குறது. ஒரு சபையில இருந்து எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. எல்லாத்தையும் Nej, bare ignorer hende. Vi prøver at lave den her opgave. ஆண்டவரின்னு சொல்லி வந்தேன். சபைக்கண்டு இறங்கினேன். ஒரு சபையிலே சமாதானம் கிடைக்கவில்லை. போன அங்க போய் கத்துங்கண்ணே. நீ பேசாம எந்த வாழ நாங்க கேக்குறேன் உனக்கு என்ன. நாளைக்கு பள்ளிக்கூட அப்பவே கொடுக்கணும். நான் பேசுறேன் நீ பேசாம உனக்கு என்ன. நீ பேசாம இரு. வெறும் எனக்கு முன்னால கத்துவீங்க. அப்பா இருக்கு அப்பாட வாங்க. நீ உண்ட வாழ நீ பேசா நீ. அவர் சோஃபால படுத்துருக்க என்னட்ட வந்து கத்துவீங்க. இந்த மெர்சன் சொல்ல ஒரு சபையா இறங்கினே எனக்கு சமாதானம் வேணும்னு சொல்லி கடைசியில ஒன்றும் இல்லை எனக்கு. அந்த சபைக்கு போனால் அந்த பிரச்சனை, அங்க போனால் அன்பே இல்லை, சமாதானம் இல்லை, அந்த சபைக்குள்ள ஒரு மனப்பாடு இல்லை. இந்த சபைக்கு உள்ள ஆதியில இருந்த அன்பு அந்த சபையாருக்கு இல்லை. Jeg ringer til dig senere så. Jeg kan ikke finde ud af den opgave. Nu skal jeg også høre med mor og Evil hele aftenen. சபைக்கு போனால் ஆக்களை வர சொல்லி கூடி உள்ளுக்க வரவேற்க மாட்டார்கள். என்ன செய்யலாம்? அண்ணே அங்க தள்ளி போய் கத்துனமா எனக்கு பேசாம உனக்கு என்ன ஐயோ நாளைக்கு கொடுக்கணும் ஓகேவே. நீ பேசாம இரு. நேரல இங்க வந்து கத்துவீங்க. ஒரு சபையா போவீங்க ஆனா வந்து கத்துறது என்னட்ட. நான் என்ன பாவம் செஞ்சேன் உங்களுக்கு? உனக்கு எந்த வயரேஜ்ல நான் பேசுறேன், இந்த வாளை நான் பேசுறேன். அப்ப எந்த வரை எழுதி விடுறீங்க? இறங்கறேன் நான். எல்லா தமிழ் சபையும் தான் போய் முடிஞ்சேன்னு சொல்லி தின சபைக்கு போனேன். அங்கவே எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. காரணம் எனக்கு அவன் பாசம் விளங்காது. அங்க ஒன்னும் அனலும் இல்லை குளிரும் இல்லை. பாசம் விளங்கினா பாசை பழகிறதானே. நீ உனக்கு என்ன நீ பேசாம உண்ட வாழ நான் உன்னி ஒண்ணு சொல்லி நான் இந்த வாழை நான் பேசுறேன். நான் ஃபெயில் பண்ண உங்களுக்கு தான் வருவேன் நான். எனக்கு தெரியும் சபை கட்ட, எனக்கு சபை உருவாக தெரியும். நானும் தான் சபை கட்டுவேன். எனக்கும் பிரசங்கம் என்ன தெரியும். இந்த மனுஷியோட நேரம் ஃபெயிலாயிரு. கத்துனாலும் கத்துங்க, நான் வெளியே போறேன். எனக்கு சபை கட்ட தெரியும். சும்மா சபையை தாங்கள் தான் பிரசங்கம் பண்ண தெரியும்னு சொல்லி தாங்களும் பிரசங்கம் பண்ணினோம். நான் சபையை உருவாக்கி காட்டுறேன். என் நேரம் அப்பா தெரியும் அவைக்கு. நானே சபை கட்டி காட்ட அப்புறம் என் பேரே மக்களுக்கு தெரியும், சிலான்னு சொல்லி தெரியும். இன்னும் ஒரே ஒரு சபைதான் இருக்குது பாப்பா. அந்த சபை கண்டாலும் அங்கண்டாலுமே நிரந்தரமாக சமாதானத்தை இருக்கலாம்னு சொல்லி அந்த சபை எங்கேன்னு சொல்லி அந்த சபையை கேட்டு போவோம். இதுவரை நீங்கள் பார்த்தது உலக வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இனி நீங்கள் காணப்போகிறது இவர்கள் மரித்தாள், அதன் பின்பு என்ன நடக்கும்? பரலோகமா நரகமா?
பிளத் இங்க இந்த காரக்காணையில இங்க வச்சு காரக்காணையில காரக்காணையில புறப்ப இருக்கோ புறப்பையும் காணையில ஓ நான் செத்துட்டேன் போல இருக்கு ஓ நல்ல அழகா இருக்குன்னு நல்ல செட்டல் விரிச்சு கொண்டு அந்த மாதிரி நல்ல சில்வ கிரீடம் எல்லாம் போட்டு இந்த வந்து என்ன கிறிஸ்மஸ் பாப்பா மாதிரி இருந்த நடுவே இருக்கிறார் போன இந்த செட்டு எல்லாம் விரிச்சு கொண்டு நல்ல வடிவம் இருக்குன்னு நல்ல அழகா நல்ல வெளிச்சமா இருக்கு ஓ என்ன நடுவே இருக்கிறார் தேவதூதரே இது என்ன ஜீவ புஸ்தகமா இதுல என்னுடைய பெயர் இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள் என்னுடைய பெயர் பிலிப் வெளிச்சமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் உமது பெயர் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றன நிச்சயமா எழுதப்பட்டிருக்க நான் நினைக்கிறேன் இங்கே எல்லாருடைய பெயரும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் நீர் இங்கே இந்த ராஜ்யத்துக்கு வருவதாக இருந்தால் நீர் பூமியிலே உன்னை படைத்த அந்த கடவுளுக்கு ஏற்ற மாதிரி நீ நடக்கவில்லை. அது மாத்திரமல்ல, நீர் 24 மணத்தியாலமும் டிவியோடும் ரிமோட்டோடும் கம்ப்யூட்டரோடும் இருந்திருக்கின்றாய். நான் நினைச்சேன் இங்கே உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்களே சொல்லிட்டீங்க போடு. ஆனால் நீர் எல்லாத்தையும் மன்னிக்கலாம், ஆனால் நீர் பெற்ற இன்பத்தை நீ மற்றவர்களுக்கு எப்பவாவது ஒரு நாள் உன்னை படைத்த அந்த கடவுளை பற்றி யாருக்காவது ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாயா? சொன்னாலுமே கேட்க மாட்டது. அதில் நல்லா தான் இருக்கு, நல்ல செல்வாக்கா இருக்குன பூமியில. பூமியிலே உமக்கு பூமியில் தான் ஒரு வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். தப்பான முடிவு. ஆனால் நீரே ஒரு பாடமாக இருக்கட்டும். உமக்கு இன்னொரு உயிர் இருப்பதை நீ மறந்து விட்டாய். உமக்கு ஒரு ஆத்மா இருப்பதை மறந்து விட்டாய். ஆகவே நீ பூமியிலே இருக்கும் பொழுது எங்களுக்கு உன்னை படைத்தவருக்கு பிடிக்குமான செயல் எதுவும் செய்யவில்லை. ஆகவே யார் அங்கே இழுத்துக் கொண்டு போங்கள் நரக லோகத்துக்கு கொண்டு செல்லுங்கள், கொண்டு செல்லுங்கள். ஆண்டவரே, ஆனாலும் நான் இந்த இடத்தில் இருப்பதற்கு தகுதி அல்லவனோ தெரியாது. நான் அநேகமாக ஆண்டவற்ற காரியங்களை செய்து முடிக்கவில்லை பூமியில். ஆனாலும் தூதரே, என்னுடைய பேர் மஞ்சுளா இந்த ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? ஆமாம் குழந்தாய், உமது பெயர் இங்கே வெளிச்சமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. மொழுதிரியை போல் நீர் மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பாய், அப்படிப்பட்டவள். ஆகவே அது மாத்திரமல்ல, சுற்று நோயை அணுக முடியாத மனிதரிடம் சென்று நீ அனுமதித்திருக்கின்றாய். அது மாத்திரமல்ல, நாட்டிலே நீ இரக்க சுபாவம் உள்ள நீ, அன்புள்ள நீயாக இருந்திருக்கின்றாய். அதைவிட ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்திருக்கின்றாய். ஆண்டவர் எழுதிய இந்த வேத வசனங்களுக்கு நீ அடிபணிந்திருக்கின்றாய். ஆகவே நீ செய்த காரியம் எல்லாம் உன்னை படைத்ததற்காக இந்த பரலோக ராஜ்யம் மிகவும் சந்தோஷம் அடைகின்றது, பரலோக ராஜ்யம் மகிழ்ச்சி அடைகின்றது. ஆகவே நீ எதிர்பார்த்தபடி உனக்கு அந்த பரலோக ராஜ்யம் காத்திருக்கின்றன. வாருங்கள், அழைத்து செல்லுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஆஹா, என்ன அழகா டிஸ்கோடேக்கு விட அழகா இருக்குது. ஆமா, எங்க அப்பா பாஸ் இது ஜீவ புத்தமாக்கும். அப்பா சொன்ன ஜீவ புத்தம் அதான் இருக்கலாம். அப்ப நான் நிச்சயமா பரலோகத்துக்கு தான் போவேன். என்னோட எந்த அப்பா மூப்பன், எந்த அப்பா பாசனா நான் நிச்சயமா நான் பரலோகத்துக்கு தான் நான் போவேன். தூதரே, பரலோகத்துக்கு வழி எது?
எங்களோட பேர் இருக்க புத்தகத்துல. உங்கள் பெயரா? வாலிப குழந்தைகளே, உங்கள் வாலிப வயதிலே கால் போன பாதையில், உங்கள் மனம் போன போக்கிலே, உங்கள் சிந்தை கெட்டிய வழியிலே நீங்கள் திருந்திருக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, உன் அப்பா ஒரு பாஸ்டர், உமது அப்பா ஒரு மூப்பர், நீங்கள் எல்லாம் பரலோகம் போய்விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டிருக்கிறீர்கள். இல்லை, இங்கே பாஸ்டரா இருந்தா என்ன, பெரிய ஊழியக்காரனாக இருந்தா என்ன, மூப்பராக இருந்தா என்ன, இந்த பரலோக ராஜ்யத்தை கண்டறிய முடியாது. ஆகவே நீங்கள் அப்படியாக கணக்கு போடக்கூடாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் பூமியிலே இருக்கும் பொழுது பெரியோரை மதிக்கவில்லை, உங்கள் ஆசிரியரை மதிக்கவில்லை, உங்கள் பெற்றோரை கனப்படுத்தவில்லை. புகைத்தலுக்கும் குடிக்கும் சகலது என்னென்ன பாவங்கள் உண்டு அத்தனை பாவங்களையும் உங்களுக்குள்ளே சேர்த்துக் கொண்டீர்கள். ஆகவே உங்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. அதோ உங்களுக்காக காத்திருக்கிறது. அடி சமுத்திரத்தில் எரியும் கந்தரத்தில் போடுங்கள், கொண்டு செல்லுங்கள், கொண்டு போங்கள். என்ன ஒரே ஒளியா இருக்கிறது, ஒரே வெளிச்சமா இருக்கிறது, பளபளன்னு இருக்கிறது. ஆஹா, லைட் போட்டு வெளிச்சம் வரும். அழகான தேவதூதர்கள். ஆஹா ஆஹா, தேவதூதரே, இந்த ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் இருக்கிறதா? நான் இந்த பூமியிலே எவ்வளவோ நன்மையான காரியங்களை நான் செய்திருக்கிறேன். தேவனுக்கு நான் பிரியமானதை செய்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த ஜீவ புத்தகத்தில் என்னுடைய பெயர் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீ நினைப்பது சரிதான். உமது பெயர் உண்டு. ஆனால் நல்லதைத்தான் செய்திருக்கின்றீர், நல்லதே நினைத்திருக்கின்றீர். ஆகவே உமக்கு இந்த பரலோக ராஜ்யம் காத்திருக்கின்றன. அழைத்து செல்லுங்கள். ஆஹா, சீக்கிரம் கொண்டு போங்கள். சந்தோஷம். ஆஹா, ස්තුති දෙවියන්නි, වහන්සේට ස්තුති. මට මේ වගේ ඔබ වහන්සේ අඬගාලා ඔබ වහන්සේව අඳුනා ගන්න ඉඩ තිබ්බාට ඔබ වහන්සේට ස්තුති. Why? Is my name is there? What is it? My name is there? You don't speak Tamil? No. I have no translator today. Shall I translate for you? You shut up. Sorry. You shut up. Sorry. Get out here. Speak. My name is, birth name is Ranjini. Christian name is Hannah. You have the too big name. You also too big. Silent, 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 shut up. Okay, speak. Come here, this way, this way. Yeah. Yes? I ask you, can you see my name there? 1 minute, my computer no work now. Oh. Can you see my name now? Why you are always working? Please, take it. Oh, sorry. இப்படி நடந்து கொண்டிருந்தா இங்க நடுக்கி கொண்டிருக்கு, கட்டிடமே அசவாடி கொண்டிருக்கு. ஓகே, ப்ளீஸ். Now, I ask you, what you want? Coming here. I want to go to heaven to my father. Where is you want to go? I want to go to heaven to my father. இது நல்லி நெச்சோடு நினைச்சியா? You thinking about the Alli Netto, the supermarket? You shut up! You are making the money level from here. You know that? You know that? Sorry. Too late.
Too late. You making money. Million problem from the children. That's why I want my father. You are thinking about the discotheque. Huh? You place? You know in the two way. Huh? Yes. You understand? Yes. You speak in Danish? Yes. You speak in Sinhala? Yes. Oh. Huh? Oh. Oh. Sinhala. Sinhala? Sinhala. Dikka tannuwa. Mama demala konjang. Yai, dikka tannuwa. So much. Huh? Go here. Come here. You are dancing and loving and ringing and smoking. Huh? You want to go Paralokam? Yes, I want to. Never. Shut up. யாரங்கே நீ என்னென்ன பாவம் செய்தாய் நீ செய்த பாவம் பிள்ளைகள் இந்த அழகான பெண்கள் வேறு இருக்கின்றார்கள். அது என்ன நடுவில் ஒரு ஆள் இருக்கின்றார். இது என்ன ஒரு புத்தகம் வேறு வைத்திருக்கின்றார். இதில் என்னுடைய பேர் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் என்னை எல்லாரும் அறிந்தவர்கள். என் பேர் இங்கு போடாதபடியினால் கட்டாயம் இந்த புத்தகத்தில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். தேவதூதரே, என் பேர் இதில் இருக்கின்றதா என்று பார்த்து சொல்லுங்களேன். நான் உலகில் என்னை அறியாதவர்கள் ஒருவருமே இல்லை. அவ்வளவு பிரசித்தம் பெற்றவர் நான். என் பெயரை பார்த்து சொல்லுங்கள். வருக வருக வருக. நன்றி. சுதா அவர்களே வருக. நீர் பூர்கோளத்தில் நல்ல காரியங்கள் செய்திருக்கின்றீர். கட்டுக்கட்ட பிரட்ட வந்து கொண்டே இருக்கு. நீர் பூர்கோளத்தில் நன்மை காரியம் செய்தீரா? ஆம், நான் நல்ல காரியங்கள்லாம் செய்திருக்கேன். அதனால் தான் என் பேர் உலகமே அறிந்திருக்கின்றது. நீ செய்த நல்ல காரியத்திலே குட்டரோகம் பிடித்த உன் கணவன் இருக்கிறான் அல்லவா, அவனை அன்பாக பார்த்தீரே, அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். அது மாத்திரமல்ல, நீர் உம்முக்குள்ளே ஒரு கணக்கு, உம்முக்குள்ளே ஒரு மேக்கப், சோடினை அடுத்தவருக்கு நீ வெளிப்பாவுசு காட்டிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கின்றாய்? ஆனால் நீ செய்த செயல்கள் இன்னும் படைத்த ஆண்டவருக்கு கசப்பாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. நீ பூமியிலே அதுக்குரிய காரியம் செய்யவில்லை. நீர் அது மாத்திரமல்ல, உன் பிள்ளைக்கு ஒரு மாரியம், பிறர் பிள்ளைக்கு ஒரு மாரியம் உன் மனதுக்குள் நினைத்திருக்கின்றாய். அப்படி சாப்பாடு கூட கொடுத்திருக்கின்றாய். உன் பிள்ளையை பிறர் பிள்ளையை நீர் வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரும் என்ற பழமொழி பூமியிலே மாநிலர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் அப்படி இருக்கும் பொழுதிலும் வஞ்சகம் செய்திருக்கின்றீர். நீர் வஞ்சகக்காரி, கோள்மூட்டி இருக்கின்றீர், குடும்பங்களை கெடுத்திருக்கின்றீர், உன் வார்த்தைகளால் மனுஷரை மயக்கி இருக்கின்றீர். அப்படிப்பட்ட உமக்கு பரலோகமா? யார் அங்கே? கொண்டு செல்லுங்கள், நரகத்தில் போடுங்கள், போடுங்கள். சீக்கிரம் சீக்கிரம், ஐ அம் க்ளோஸ் நவ். என்ன இது பரலோகம்? சந்தோஷம் சந்தோஷம் பரலோகம். இந்த பூமியில் எவ்வளவு அநேகமான நன்மையான காரியங்களை நான் செய்திருக்கிறேன். ஆஹா, என்னவா நல்ல வெளிச்சமா இருக்கு. பரலோகம் பார்க்கிறது எவ்வளவு நன்மை இன்பமா இருக்கிறது. சந்தோஷம் சந்தோஷம். ஆஹா ஆஹா, சூத்ர. தென்னி தேவதற்கு ஒரு சட்டையை காண இல்லை. என்ன இங்காலே ஒரு சட்டையை காணல தேவர்களுக்கு.
இவரே பூமியில் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்து வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் இங்க எழுதி இருக்கிறதா இருக்க பார்த்து சொல்லுங்கள். அநேக சபைகளை எல்லாம் பரிசுத்தப்படுத்துறதுக்காக அநேகமான காரியங்களை செய்து வந்திருக்கேன். நிச்சயமா என்னுடைய பேர் இங்கே பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். நான் படித்த இந்த புஸ்தகத்திலே இப்படி நன்மை செய்தவளை பற்றி இப்பதான் பார்க்கின்றேன். ஆஹா 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 அற்புதம். நீ பூமியிலே நீ செய்தது கொஞ்சமா நஞ்சமா? நான் உமக்கு தார தண்டனை பூமியில உள்ளவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். ஏனெனில் சபைக்கு போனாய், கோயிலுக்கு போனாய், சேர்ச்சுக்கு போனாய், எல்லாம் வழிபட்டாய். அங்கே என்னத்தை கண்டாய்? அவர் ஸ்தேத்தனிக்க சீனி கோடையில இவர் என்ன கடக்கண்ணால வாதி சிரிச்சவர். பக்கம் என்ன அவர் சிரிச்சா அவர் அப்படிச்சது அப்படிச்சதுன்னு ஒவ்வொரு பிள்ளை சரியென்று இந்த சபைக்கு போனேன். அங்க போய் அவர் பாச சரியில்லை, அவர் தவம் சரியில்லை. எங்க போனாய்? ஆலயத்துக்கு போனாய். யாரை பார்க்க போனாய்? உம்மை படைத்த ஆண்டவரை பார்க்க போனாய். அங்க தவம் என்னத்தை செய்தா என்ன, ததீஸ் என்னத்தை செய்தா என்ன, திருச்செல்லம் என்னத்தை செய்தா என்ன? நீர் என்ன அதை பார்க்க வேண்டியது? நீர் பார்க்க வேண்டியது கடவுளை. அது மாத்திரமில்ல, நான் போகாத சேர்ச்சி இல்லையா? இங்க பல சேர்ச்சுக்கு போனா பரலோகத்தை கண்டுடலாமா? இல்லை. அது எல்லாத்தையும் தான் மறந்தேன். சரி, அறியாம செய்து விட்டால் குழந்தா என்று. ஆனா இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வந்து அந்த செட்டே காணல எண்ணுறேன். இங்கே ஒன்று முறிஞ்சிருக்கின்றது. இங்க வந்தும் குறதானே பிடித்திருக்கின்றீர். சரி, இங்கே வச்சாது எங்க அனுப்புறேன் நான் முடிவெடுப்போம் என்று பார்த்தால், ஆனால் உன் மீது கருணை காட்ட முடியாது குழந்தாய். என்ன என்ன சிந்தனை? பரலோகம் தான் போகணுமா? போகணுமே. அதுக்கு போறதுக்கு சின்ன பாதை என்று தெரியும் தானே. இங்க எழுதி இருக்குல்லவா, அங்கே பார்த்திருக்கின்றவா, பூமியில பிரட்டி பிரட்டி இரவு பகலா படித்து நிறல்லவா? படித்து என்னத்தை கண்டீர்? ஆனால் சபைக்கு போ, அங்கே உன்னை படைச்ச கடவுளை பார். வீட்டில் இரு, நல்லதை செய், நல்லதை பார், தீயதை விட்டுடு. ஆனால் நீ குறை பிடித்து உன் அரிய சந்தர்ப்பத்தை தவற விட்டு விட்டாய். நரகத்தில் புழுவா துடிக்கிறார்கள். அங்கே சாக மாட்டார்கள். அந்த ஆத்மாக்கள் துடிக்கிறார்கள். அப்படியான இடத்துக்கு தான் போக போறேன். பல போட்டு குத்துங்கள். இதுவரை நீங்கள் கண்டு பரலோகம் நரகம் என்ற நாடகம். என் சகோதரனே, சகோதரியே, நீயும் சிந்தி. மரணம் என்பது எல்லாருக்கும் ஒன்று. நாளைக்கு உனக்கு வந்தால் என்ன ஆகும் எண்ணிப்பார்.